ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனலில் எப்பவும் போல சின்சன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்களும் எப்பவும் போல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்பவும் போல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்கே நம்ம சின்சனோட ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அப்போ யோசினாக்கா மேடமும் பசங்களா இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய கார்ட்போர்டு இருக்குது, நிறைய பபுள் பேப்பர் இருக்குது, நிறைய சார்ட் பேப்பர் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி நம்ம புதுசாக ஒரு பொருளை உருவாக்க போகிறோன்னு வாங்க. உடனே நம்ம தலைவனும் இவ்வளோ காட்டின நீங்கள் என்னமோ ஒரு சைக்கிள்னு சொன்னீங்களே அதை காட்டவே இல்லையேன்னுவா. உடனே கசாமாவும் டே ஷின்சான் நீ நினைக்கிற மாதிரி ரீசைக்கிள்னா ரோட்டில் ஓட்டுற சைக்கிள் கிடையாதுரா, பழைய பொருள் எல்லாம் வச்சு புதுசாக ஒரு பொருளை உருவாக்குறதுன்னுவா. இப்போ நம்ம மசாவும் பபுள் வார்ப்பை எடுத்து அதில் இருக்கிற ஒவ்வொரு வாட்டையும் அமைக்க உடச்சிட்டு இருப்பானா. இதை நம்ம நீனியும் பார்த்துட்டு மசோ நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்க நம்ம மசாவும் இந்த ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம உடைக்கும் போது நமக்குள்ள இனம் புரியாத ஒரு ஆனந்தம் வருது நீனின்மா சொல்லி வாயை மூடற. அதுக்குள்ள நம்ம சின்சன் அங்கே வந்துட்டு என்னடா ஒவ்வொன்றா தொட்டுன்னு உடைச்சிட்டு இருக்க இப்போ பாருன்னு சொல்லிட்டு ஒரே முறுக்கி மொத்தச்சும் உடைச்சு மசாவை கிட்ட கொடுத்துட்டு இப்போ எப்படின்மா. உடனே நீனில அடக்கிருக்கு பயலே அவன் ஜாலியாக உடைச்சிட்டு இருந்தான், அதை நீ மொத்தமாக உடச்சு விட்டேடான்னு சொல்லிட்டு சின்சனை திட்டிட்டு இருப்பா. இப்போ காற்று பயங்கரமாக அடிக்க மசவுக்கு ரொம்ப குளிருமா. உடனே மசவும் பயங்கரமாக யோசிச்சு சிசரை யூஸ் பண்ணி இந்த பபுள் வார்ப்பில் ஒரு பெரிய ஓட்டையாக போட்டுட்டு அதை நம்ம ட்ரெஸ் மாதிரி மாட்டிக்கிட்டு சைட்லலாம் டேப் வச்சு ஓட்டிட்டு இங்கே பாருங்க நான் பபுள் வார்ப்பை வச்சு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டேன்னுவா. எல்லாருமே பார்த்துட்டு வேந்து போயிடுவாங்க. கசாமாலாம் பாராட்டி தருவான். இப்போ பிரின்சிபல் சாரில் மசாவ் உனக்கு நான் மண்டை மட்டும்தான் பெருசுன்னு பார்த்தேன், மண்டைக்குள்ளே இருக்கிற மூளையும் பெருசுன்ட்டு நிரூபிச்சுட்டு உன்னை நினச்சா எனக்கு ஐஸ்லேருந்து வாட்டர் வருதுன்னு சொல்லிட்டு மனசு ஆனந்த கண்ணீர் வடிப்பாரு. இப்போ நேனில எனக்கு ஒரு ஐடியா தோணுது, எதுக்கு நம்ம ஃபேஷன் ஷோ நடத்தக்கூடாது? இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருளெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரெஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை அந்த ஃபேஷன் ஷோவில் போட்டு வந்து நம்ம நடந்து காட்டணும். எப்படி மசாவை ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணானோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்று ரெடி பண்ணலாம், ரெடி பண்ணி இந்த ஃபேஷன் ஷோவை போட்டு வரலாம். உண்மையிலே இது சூப்பராக இருக்கும்ட்டு சொல்ல எல்லாருமே ஒத்துக்கிட்டு போயிட்டு பழைய பொருளை தேடிட்டு இருப்பாங்க. இப்போ நேனி மட்டும் உட்காந்து எழுதிட்டு இருப்பாளா. இப்போ யோசினாக்கா மேடம் அங்கே வந்துட்டு நேனி எல்லாருமே ஏதோ ஒரு பொருளை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, நீ மட்டும் என்ன உட்காந்து எழுதிட்டு இருக்குன்னு கேட்க உடனே நேனியும் இன்னைக்கு நடக்க போகிற ஃபேஷன் ஷோவில் நானும் கசமா வந்து ஆங்கர் பண்ணலான் இருக்கோம், அதுக்காக தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அது மட்டும் இல்லை நீங்களும் அந்த ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு சொல்ல உடனே யோசினாக்கா மேடமும் நான்லாம் பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு யோசினாக்கா மேடமும் ஒத்துப்பாங்க. அடுத்து நேனி அக்கவே மேடம் பிடி ஃபேஷன் ஷோவில் கலந்துக்க சொல்ல அவங்களுமே ஒத்துப்பாங்க. இதை எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து மான்சூசக்கா மேடம் பார்த்துட்டு ஃபேஷன் ஷோ நடத்துறீங்களா, ஃபேஷன் ஷோ உங்கள் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் என்று நான் ஒன்று கொடுக்குறோம் பாருன்னுவாங்க. இப்போ அப்படியே ஃபேஷன் ஷோ ஆரம்பிக்கும். இப்போ நேனியும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த ஃபேஷன் ஷோவை பார்க்க வந்திருக்கவங்க எல்லாருமே நான் வருகன்னு வரவேற்கிறேன். முயல்குட்டி போல முன்னாடி இருக்கனே நான் தான் நேனி, அந்த பூனைக்குட்டி போல பக்கத்தில் நிற்கிறானேன்னு சொல்ல உடனே கசாமலை எனக்கு நானே இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பூனைக்குட்டியோட தம்பி புலிக்குட்டி போல இருக்கும் நான் தான் அவங்க கசாமா. இன்னைக்கு உங்கள் முன்னாடி சன்ஃப்ளவர் குரூப்பில் இருக்கிற பசங்க எல்லாருமே பழைய பொருளை யூஸ் பண்ணி அதை ஒரு ட்ரெஸ்ஸாக ரெடி பண்ணி உங்கள் முன்னாடி போட்டு வந்து நடந்து காட்ட போகிறாங்க. அதை நீங்கள் அவளுடன் கண்டு கழிக்கலாம். இப்போ உங்கள் முன்னாடி வர போகிறது உங்கள் போச்சான்னு சொல்ல இப்போ நம்ம போச்சானோ அழகாக ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதில் ஏகப்பட்ட கல்லை ஒட்டி அதையே ஒரு கவசம் ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு வந்து இவன் முன்னாடி நடந்து காட்டுவானா. நல்லா தான் போயிட்டுருக்கும். திடீர்னு அவன் மூக்குலேருந்து வர லீக்கு பட்டு அது ஒரு கல் மேலே பட்டு அந்த கல் கீழே விழ எல்லாருமே அந்த கார்ட்போர்டில் கல் சரியாக ஓட்டல. இப்போ போச்சன் கீழே குடிஞ்ச அந்த கல் எடுத்தானா மற்ற கல் எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ போச்சனோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் போச்சன் மெல்லாமல் கீழே குடிஞ்சு மற்ற கல் எதுவுமே கீழே விழாமல் அவன் கீழே போட்ட கல்லை எடுத்துட்டு மாசா நடந்து காட்டுவானா. அதுக்கப்புறம் கிண்டல் பண்ண எல்லாருமே போச்சனா பாராட்டி அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்து இப்போ யோசினாக்கா மேடம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வருவாங்க. அழகாக பேப்பர்லேயே சன்ஃப்ளவர் தீமில் டிசைனை ரெடி பண்ணி அதை அவங்க போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் மேலேயே மாட்டிக்கிட்டு அழகாக ரேம்ப் வாக் பண்ணி காட்டுவாங்களா. பசங்க எல்லாருமே பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸுன்னு பாராட்டி தள்ளுவாங்க. அடுத்து இப்போ நேனியும் இப்போ உங்க முன்னாடி வரப்போகிறது நம்ம அக்கியோ மேம் அவங்களுக்காக பெரிய ஒன்று போடுங்கன்ட்டு சொல்லி நேனி முடிக்கிறதுக்குள்ள நம்ம தலைவன் திடீர்ட்டு அங்கே வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்டுமா உருண்டுட்டு இருப்பானா. உடனே கசாமாவும் டே ஷின்சான் நீ எதுக்குடா திடீர்ட்டு குறுக்கல வந்தேன்னு கேட்க உடனே நம்ம தலைவனும் நீங்கள் என்னை கூப்பிட்ட மாதிரி என் காதலை கேட்டுச்சு அதனால தான்ப்பா வந்தேன், சரி வந்தது வந்துட்டேன் பர்ஃபார்மன்ஸை பாருங்கன்னு சொல்லிட்டு 4-5 முறை அப்படியே உருண்டுட்டு யாரெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கீங்களோ வீட்டுக்கு போயிட்டு சூஷி வாங்கி சாப்பிட்டுட்டு அமைதியாக படுத்து தூங்குங்க, கவலை எல்லாமே பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவனும் வந்த வழி பார்த்து அப்படியே ஓடிடுவான். அடுத்த அக்கியோ மேமும் கார்ட்போர்டு பேப்பர் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஜெல்லி ஃபிஷ் தீமில் வந்திருப்பாங்க. வந்ததுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மெல்லமாக நடந்து கட்டிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அடுத்து இப்போ நம்ம மான்சூசக்கா மேடம் அங்கே வருவாங்க. நல்லா காஸ்ட்லியான கோட்டு, காஸ்ட்லியான வளையல், காஸ்ட்லியான செப்பல், காஸ்ட்லியான நெக்லஸ்ஸு இது எல்லாத்தையுமே மாட்டிக்கிட்டு சும்மா மாசா மேடம் நடந்து காட்டுவாங்களா.
உடனே நேனியும் கசாமாவும் பார்த்துட்டு எந்த பயனும் கிடையாது. இந்த ஃபேஷன் ஷோவோட தீமே பழைய பொருளை யூஸ் பண்ணி தான் ட்ரெஸ் ரெடி பண்ணணும். நீங்கள் புதுசாக மாட்டிட்டு வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்டமா போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்ல மேடமும் மீசையில் மண்ணட்டத மாதிரி சிரிச்சுக்கிட்டே டீசெண்டாக அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம மசாவ் அங்கே வருவான். அவன் பபுள் வார்ப்பை யூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணால அதையும் ஆல்டர் பண்ணி உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு சும்மா மாசம் அங்கே வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு 3 வாக்கெல்லாம் போட்டு காட்டுவான். எல்லாருமே பொண்ணு மசவ் தான் மாசுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க நேரத்தில் தெரியாம கால் தடிக்கு கீழே விழுந்துருவான். பரவாயில்ல, அவமானத்தை 3 வாக்கில் மேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்பவும் அழகாக 3 வாக் பண்ணிட்டு இருப்பானா. இந்த நேரத்தில் மேலேருந்து வர வெளிச்சம் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ மசாவால் ஒரு அளவுக்கு மேலே அந்த சூடை தாங்கவே முடியாது. உடனே அவன் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கீழே போட்டுட்டு கீழே உட்காந்துக்கிட்டு என் உடம்பு ரொம்ப சுடுதுன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிச்சிருவான். உடனே நேனில என்ன பையன் இவன் பால் பொங்கி வர நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷனாக இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாட்டா பை பாய்.